தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 12 மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க பல முறை எச்சரிச்சுட்டு வர்றீங்க, இது ரொம்ப கடினமான ஒரு வேலை, இது ரொம்ப அவசரம் காட்டுது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு திடுக்கிடும் தகவல்கள் கொண்டிருக்கின்றன செய்திகள்ல. பணிச்சுமையின் காரணமாக எஸ்ஐஆருக்கு எங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கலன்னு சொல்லி ராஜஸ்தான்ல உள்ள ஒரு அரசு ஊழியரும், அதே போல கேரளாவில் ஒரு அரசு ஊழியரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் நாளை தினம் வேலை நிறுத்தத்தை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு முறையான பயிற்சியை வழங்கவில்லை, எங்களுக்கும் 1008 ஸ்ட்ரெஸ் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சு நாளைக்கு போராட்டத்தில் ஈடுபட போறாங்க. இந்த எஸ்ஐஆர் இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க சார்? ஆரம்பத்துல இருந்தே இந்த எஸ்ஐஆர் ஒரு அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம்ன்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஏன் இவ்வளவு அவசரம்னு யாருக்கும் புரியல. இதுக்கு முன்னால 2003ல 2002ல 2005ல 2003ல இதர மாநிலங்கள்ல பண்ணும்போது 8 மாத அவகாசம் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 கட்டமாக நடந்தது. 2002ல கொஞ்சம் 197 தொகுதி 37 தொகுதி 2005ல. அந்த நேரத்துல எல்லாம் போதுமான அவகாசம் கொடுத்து பயிற்சிகள் ஒழுங்கா கொடுத்து, அந்த காலத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லை. அப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்றது மட்டும் இல்லை, ஃபார்ம் நிரப்புறது எல்லாமே இப்ப எல்லாம் ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபார்ம் மேனுவலா தான் அதை கம்பைல் பண்ணணும். அப்போ போதுமான பயிற்சி கொடுத்ததுனால அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடிஞ்சது. அன்னைக்கு யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லல. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விதமான புகார்கள் வருது. முதல்ல அந்த ஊழியர்களை எடுத்துக்கணும். இந்த ஊழியர்கள்ல 99% இதுக்கு முன்னால இந்த பணியை செய்த அனுபவம் கிடையாது. அவங்க சத்துணவுல வேலை பார்க்கிறவங்க, முனிசிபல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்கள கடைநிலை ஊழியர்கள்னு தான் சொல்லணும். இப்ப பேருக்கு பிளாக் லெவல் ஆபீசர், பூத் லெவல் ஆபீசர்னு பிஎல்ஓன்னு ஒரு ஆபீசர் பட்டம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல தெளிவான பயிற்சி, ஒரு வார கால பயிற்சியாவது கொடுத்துருக்கணும். பொதுவா நாம பல்வேறு அரசு துறைகள்ல பாக்குறோம், பயிற்சி கொடுக்கும் போது வாங்க வாங்க ஓடியாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு 500 பேரை வச்சு ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போறது இல்லை பயிற்சி. பிராக்டிக்கலா இதை எப்படி செய்யணும்ன்றத தெளிவாக விளக்குவாங்க. அவங்கள சோதித்து பார்க்க சொல்லுவாங்க. அது எதுவும் இல்லாம இப்ப என்ன செய்திருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபார்ம் அச்சடிச்சு கொடுத்தாச்சு. அட்ரஸ் நீங்களே தேடி போங்க. ஒருத்தங்களுக்கு 2 ஃபார்ம் கொடுக்கணும். தப்பு வந்தா வேற ஃபார்ம் கிடையாது. அதனால நீங்க ரொம்ப கவனமா செய்யணும். ஒரு ஆள் வீட்டுக்கு 3 தடவையாவது போகணும். தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட இருந்து வேற ஆவணங்கள் பின்னாலத்தை வாங்க வேண்டியது இருக்கும். இப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மை கொடுத்துருக்காங்க. 1. 2வது அந்த ஃபில்அப் பண்ண ஃபார்மை ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கும் எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட பாக்குறேன், ஒரு 90% பேர்கிட்ட நீங்க ஒரு பேப்பரை போட்டோ எடுக்கிறீங்க, அந்த போட்டோவை எப்படி எடிட் பண்ணி பிரைட் ஆக்கி அனுப்பணும்ன்றது தெரியாது. அப்படியே ஒரு போட்டோ எடுப்பாங்க, அப்படியே அனுப்புறது அனுப்பிடுவாங்க. அது பல நேரங்கள்ல படிக்க முடியாது, என்ன எழுதியிருக்குன்னே தெரியாது. இப்ப இவங்கள ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, நீங்க அவங்க தப்பு பண்ணாம இருக்கணும்னாக்கி நீங்க அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, இந்த 2 காலம் இருக்கு. முதல்ல உள்ள காலம் ஏற்கனவே அந்த தகவல் மேல பிரிண்ட் ஆகி வந்துடுறதுனால நீங்க பேரு முகவரி இதெல்லாம் எழுதுறது பெரிய கஷ்டம் இல்லை, எழுதிருவீங்க. அதுக்கு கீழே 2 மாயாஜாலம் மாதிரி 2 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கி நீங்க உங்களுடைய
நீங்க 2002லயோ 2005லயோ வாக்காளர் அட்டையில இருந்திருந்தால் இது யாருக்கு பொருந்தும்? 1/1/87க்கு முன்னால பிறந்தவங்களுக்கு தான் பொருந்தும். நீங்க உங்களுடைய முழு விவரத்தையும் கொடுங்க. அப்போ இருந்த எபிக் ஐடி கார்டு வேற, இப்ப இருக்கக்கூடிய ஐடி கார்டு வேற. இப்ப அந்த கார்டை பார்த்து உங்கள்கிட்ட யார்கிட்டயும் யாரும் புதிய கார்டு வந்த பிறகு பழைய கார்டு வச்சிருப்பாங்களா? தூக்கி தூர போட்டிருப்பாங்க. ஆமா, நிச்சயமா. இப்ப நீங்க தேடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப தேட சொல்றாங்க. தேடணும்னா அதுக்கு ஒரு வெப்சைட்ல போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா அது 2 ஆப்ஷன் கேக்குது. பழைய எபிக் கார்டு நம்பர், கார்டே இல்லை, நீங்க எங்க இருந்து பழைய எபிக் கார்டு நம்பரை கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. ஆர் நியூ எபிக் கார்டு, புதிய எபிக் கார்டு நம்பர். புதிய எபிக் கார்டு நம்பரை அந்த இடத்துல போட்டீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் இன்வேரியபிளா நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட்னு தான் வருது. அப்ப பழைய எபிக் கார்டு இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப அடுத்தால என்ன சொல்றாங்க? சரி, நீங்க எந்த தொகுதியில எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க, அந்த பூத்துல உள்ள டீடைல்ஸ். அதுல என்ன வேடிக்கைன்னா, அதனுடைய பூத்து மட்டும் தெரிஞ்சா போதாது, அதனுடைய பாகம் என்ன தெரியணும். நீங்க அந்த வாக்காளர் பட்டியல்ல எத்தனாவது வரிசையில இருந்தீங்க, வரிசை எண் உட்பட கொடுக்க சொல்றாங்க. இது சாதாரண மக்களால சாத்தியம் இல்லை. நேற்று என்கிட்ட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி எனக்கு போன்ல பேசினாரு. நீங்க வீடியோ எல்லாம் போட்டீங்க, இதெல்லாம் வச்சு தேடினா ஒண்ணு இன்னும் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால எடுக்கவே முடியலையே அப்படின்னு சொன்னார். என்னுடைய சக நண்பர்கள் கூட வேலை பார்த்தவங்க பென்ஷனர்ஸ் உட்பட போன் பண்றாங்க, நேரடியா வந்துடுறாங்க. ஐயோ, என் பெயர் விட்டு போயிடக்கூடாது, அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க, கொஞ்சம் தேடி ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இந்த தேடுறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக நான் ஒரு தொகுதியில ஒரு பூத்துல தேடுறேங்க. அந்த பூத்துல ஒரே பள்ளிக்கூடம், ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல 8 பூத் இருக்கு. அதுல எந்த பூத்துல ஓட்டு போட்டேன்னு எனக்கு 2002ல ஏதாவது ஞாபகம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்ப அந்த 8 லிஸ்டையும் படிச்சு பார்த்து அதுக்குள்ள என் பேர் எங்க இருக்கு, அப்பா பேரும் சேர்ந்து இருக்கணும், அது கரெக்டா இருக்கா தேடி. நீங்க பேரை போட்டீங்கன்னா இப்ப தாமஸ்ன்னு போட்டேன்னா ஒரு 100 தாமஸ் வரும். அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இதை தேடி நான் என்னுடைய தாயாருக்கு வந்து நான் தேடும் பொழுது, எங்க தாயாருடைய 2005 எஸ்ஐஆர் படி பழைய கார்டு அவங்கள்ட்ட இருக்கு. நாங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறோம். அந்த கார்டு பார்த்தோம்னா அவங்களோட பெயர் தெளிவாக இருக்கு. பட் ஆனா நாம அந்த லிஸ்ட்ல, ஓட்டர் லிஸ்ட்ல பார்க்கும்பொழுது ஸ்பெல்லிங் தப்பு தப்பா அடிச்சிருக்காங்க. ஓ, கார்டுக்கும் லிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எஸ், ஆமா, கார்டுக்கும் லிஸ்டுக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா டேலி ஆகாது. ஒரு எழுத்து பிழை இருந்துன்னா கூட சிஸ்டம் ஏத்துக்கிட மாட்டேன்னுது. அதனால அப்ப இந்த பிளாக் லெவல் ஆபீசர் இவ்வளவு விஷயத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு நேரம் தேவை? அவங்களுக்கு ரெகுலர் டியூட்டியில இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்படவில்லை. எப்படி கொடுக்க முடியும்? அரசாங்கத்துல இப்ப சத்துணவு ஊழியர் ஒருத்தவங்களை நீங்க வந்து இந்த வேலைக்கு அனுப்புறீங்கன்னா அவங்க சத்துணவுல வேலை செய்துட்டு தானே வர முடியும். அதுக்கு போல நீங்க இன்னொருத்தர் பார்த்துக்கிடுங்கன்னு அவங்க கொடுக்கறதுக்கான ஏற்பாடே கிடையாதே. அதே மாதிரி ஒரு முனிசிபல் எம்ப்ளாயின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டியை செய்யாம இதுக்கு வர முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? காலையில 6 மணிக்கே கிளம்பு, கொஞ்சம் வீடுகளுக்கு போ, ஃபார்மை கொடு, திருப்பி 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருந்து 5 மணிக்கோ 6 மணிக்கோ கிளம்புனா திருப்பியும் இது போ. இதுதான் பெரிய பணிச்சுமை, மன அழுத்தம். இதனாலதான் தற்கொலை. நிச்சயமா நேற்று கேரளாவில் உள்ள தற்கொலையை பற்றி அந்த குடும்பத்துல உள்ளவங்க பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. கடுமையான மன அழுத்தம், ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாரு. எவ்வளவு அநியாயம் பாருங்க. ஒரு மனித உயிருக்கு விலையே இல்லாம ஆக்கிடுச்சு இந்த தேர்தல் ஆணையம்.
நேர்மாறாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, திருப்பி திருப்பி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இது அர்ச்சனா பட்நாயக் உட்பட. எஸ். நீங்க ஃபார்ம்ல ஒரு தப்பு பண்ணிவிட்டால் உங்களுடைய வாக்குரிமை நீக்கப்பட்டு விடும். நீங்கள் வீடு மாறி இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்காது. நீங்க புதுசா கொடுக்கணும், இல்லைன்னா உங்க பேரை நீக்கி விடுவார்கள். என்னது இது? இப்ப என் கேஸே எடுத்துக்கிட்டுங்களேன். எனக்கு 67 வயசு. இப்போ 2002 நான் தேடி என்னால என்னுடைய பட்டியல்ல என் பேரையோ என் மனைவி பேரையோ கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் எங்க அப்பா அம்மாவோட தேட வேண்டி இருக்கு. அப்பா அம்மா இருந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க எப்பிக் கார்டு மண்ணாங்கட்டி கார்டு ஒரு கார்டும் இல்ல. இது அப்போ இந்த வேலை செய்யக்கூடியவர்களை மனிதர்களாக ட்ரீட் பண்ணணும் தேர்தல் ஆணையம். இதோ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாலே திட்டம் போட்டு கரெக்டா படிவங்களை முன்கூட்டியே பதிவு செய்து, முதல்ல பாத்தீங்கன்னா போன இடங்கள்ல 2 ஃபார்ம் கொடுக்கல, ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. இப்போ 2 ஃபார்ம் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு பல இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, நீங்க உங்களுக்கு எது தெரியுமோ அதை நிரப்புங்க, மீதியை நிரப்பாம அப்படியே கொடுத்துருங்க, நாங்க நிரப்பிக்கிடுறோம் அப்படின்றாங்க. அப்போ 2 ஃபார்ம் அவங்களுக்கு நிரப்புறதுக்கு டைம் வேணும். ஆட்கள் என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ஃபார்ம் தந்துட்டு போங்க, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஒரு காப்பி எங்கள்கிட்ட இருக்கும்னு. ஒப்புகை சீட்டு நீங்க தருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது எங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ இது பெரிய சிக்கலா இருக்கு. நான் பல பிஎல்ஓஸ் கிட்ட நேரடியாக பேசிட்டேன். எல்லாரும் இந்த கஷ்டத்தை தான் சொல்றாங்க. எங்களுக்கு பயிற்சி கொடுக்கல, நேரம் இல்லை, எவ்வளவு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுன்றாங்க. எதெல்லாம் பாக்குறது, வீட்டை பாக்குறதா ஆபீஸ பாக்குறதா இந்த தேர்தல் பணின்னு சொல்லி இந்த பணியை பாக்குறதா. இனி விதிமுறைகள் வேற அவங்களுக்கு தெளிவாக சொல்லப்படாததுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கத்துல தேர்தல் ஆணையம் சொல்லுது, நீங்க வீடு மாறி இருந்தால் இப்போ நீங்க ஃபார்ம் கொடுக்க முடியாது அப்படின்னது. ஆனா ஆட்கள் பயந்துட்டு என்ன செய்யறாங்க, அவங்க போய் உடனே என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு பழைய அட்ரஸ்லயே கொடுத்துருங்க, இல்லைன்னா என் பேர் விட்டு போகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா வரைவு பட்டியல் அதுக்கு பிறகு நீங்க புதுசா ஃபார்ம் 6 கொடுத்து அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா தெரியாது. குறைந்தபட்சம் இந்த மாதிரி நாங்க ஒண்ணு செய்ய போறோம், நீங்க பழைய அட்ரஸ்ல ஓட்டு போட்டிருந்தீங்கன்னு சொன்னா இப்ப வீடு மாறி இருக்கிறீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் தர்றோம். ஒரு ஃபார்ம் 8 இருக்கு, இந்த ஃபார்ம் 8 ஃபில்அப் பண்ணி நீங்க உங்களுடைய புதிய அட்ரஸுக்கு புதிய தொகுதிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிடுங்க இப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். சோ இந்த வேலையை பொறுத்தவரையில தேர்தல் ஆணையத்தினுடைய அடாவடித்தனம், அலட்சியம், மனித நேயம் என்பது கொஞ்சம் கூட இல்லாம செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் வந்திருக்குது. இந்த ஊழியர்கள் போராட்டத்துல போறது என்பது சரியான அணுகுமுறை, அதை நான் பாராட்டுகிறேன். தொழிற்சங்கத்தினுடைய கடமை இது, உறுப்பினர்களை பாதுகாக்கணும். அவங்க வாழ்வா சாவான்னு முக்கியமானு பார்க்கும்போது வாழ்வுதான் முக்கியம். அதுக்காக போராட்டம் நடத்துறதை நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். சார் ஆமா சார், இப்போ நீங்க விவரிச்சீங்க எந்த அளவுக்கு மனிதாபிமானமற்ற செயலோடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அணுகுது வாக்காளர்களை அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கு, இவ்வளவு கடுமையான ஒரு போக்கை கடைபிடிக்குது. நாட்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏழை எளிய முதியவர்கள், கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா இது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவே தெரியல. அவங்க எல்லாம் மீடியாவுக்கு முன்னாடி புலம்புறதெல்லாம் நம்ம விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். எப்படி பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்னோட லிஸ்ட் போயிருமோன்னு புலம்புறாங்க. இப்போ இப்படிப்பட்டவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் நிச்சயமா அவங்க டிசம்பர் 4th அவங்களால வழங்க இயலாது. ஏன்னா அவங்களுக்கு பணி இருக்கும், அவங்களும் குடும்பத்தாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். இப்ப இதெல்லாம் தாண்டி எப்படி சார் டிசம்பர் 4ன்னு நிர்ணயிச்சிட்டாங்க? அப்ப எப்படியும் ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷனுக்கான ஒரு வழிவகை செய்யுதா இதன் மூலியமா? நிச்சயமா லட்சக்கணக்கான பேர் விடுபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு 6 கோடி பேர்ல
1 கோடிக்கு மேல் விடுபட்டால் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. அப்ப 6.5 கோடியில 5.5 இந்த கோடி ஆயிடும்ன்றீங்க. ஆமா 9ஆம் தேதி கொடுக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா போன தடவை ஓட்டு போடாம இப்போ 18 வயசானவங்க இப்போ இதுல சேர்க்க முடியாது. வாடகை வீட்டுல இருந்தவங்க டிரான்ஸ்பர் ஆனவங்க இப்போ இதை ஃபில்அப் பண்ண முடியாது. 2 ஆயிடுச்சா? இறந்தவங்களெல்லாம் டிலீட் பண்ணி ஆகணும். சிலருக்கு ஒருவேளை 2 இடத்துல ஓட்டு இருந்தோம்னா அதை டிலீட் பண்ணி ஆகணும். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி டிலீட் பண்றது நியாயம். ஆனா உண்மையிலே எலிஜிபிளா இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லயே நிறைய பேர்ல இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியாது. ஒருத்தங்க மருத்துவ ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க, தன்னுடைய நோயை கவனிப்பாங்களா இல்ல இதுக்காக ஃபார்ம் நிரப்பி கொடுக்க வருவாங்களா? வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வேலையை விட்டுட்டு வந்தா சம்பள இழப்பு. இப்போ நான் உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய பேர் கேரளாவில் தங்கு வேலைக்குன்னு போவாங்க. மாசத்துல ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க வீட்டுக்கு. அங்க இருந்து நீங்க வந்துட்டு போறதுக்கு 3 நாள் ஆகும். அந்த 3 நாளுக்கு உங்களுக்கு சம்பளம் தர மாட்டார் அங்க இருக்கக்கூடிய ஓனர். அந்த இழப்பு வேண்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்துக்கிடுவாங்க. இப்ப அவங்க எல்லாம் இந்த இதுக்காக ஓடி வந்தாகணும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு. இல்லைன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தெளிவான விவரங்கள் இருந்து அவங்க ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடணும். இது படிச்சவங்களுக்கே கஷ்டமா இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, குறிப்பா சிறுபான்மையினர் நிறைய பேர் பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆபத்து. விடுபட்டு போகும். சிலர் அலட்சியமாக ஓய் தொலைது, எனக்கு ஓட்டம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னால என்ன ஆபத்து வரும்ன்றது தெரியும். குடியுரிமையை பாதிக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க. கட்டாயமா குடியுரிமையை பாதிக்கும். பொறுத்திருந்து பாருங்க, அடுத்தால ரேஷன் கார்டை கட் பண்ணுவாங்க. அஸ்ஸாம்ல குடியுரிமையை நிரூபிக்க முடியாதவர்கள் ஜெயில இருக்காங்க இன்னும். அதுதான் வரும். ஏன் திருப்பி திருப்பி இவங்க இதை குடியுரிமை வேண்டும் சொல்லிட்டு இருக்காங்க? ஆதாரம் நாங்க எடுத்துக்கிடுறோம், ஆனா அது குடியுரிமைக்கான அத்தாட்சி இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? இப்ப நீங்க குடியுரிமையை தானே வெரிஃபை பண்றீங்க. அதனால இந்த அணுகுமுறை தவறான அணுகுமுறை. உச்ச நீதிமன்றமும் ரொம்ப பரிதாப நிலைமையில இருக்கு. அவங்க உடனே ஒரு ஸ்டேயை கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு இதெல்லாம் முறைகள் என்ன, கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுங்க, பயிற்சியை கொடுங்க, ப்ராப்பரா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். அது செய்யல. சோ இந்த அவசர கோலத்துல இந்த அதிகாரிகள் மேல இருக்காங்களே, அவங்களெல்லாம் அவங்களுடைய மனிதாபிமானம் என்பது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அவங்களுடைய ஒரே வேலை கலெக்டர்ல இருந்து மாநில தேர்தல் அதிகாரி வர எவ்வளவு கொடுத்தீங்க இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கு போனீங்க, ரிப்போர்ட் கொடுங்க, ரிப்போர்ட். இதே வரட்டு. அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க மேல இருந்து வரக்கூடிய உத்தரவுக்கு கட்டுப்படும். அங்க 3 பெரிய அடாவடித்தனம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா மேல்மட்டத்துல, ஒன்றிய அரசு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அன்கோ, அவங்க அங்க இருந்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆட வேண்டியது. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மிரட்டி இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க எல்லாம் வேலை நிறுத்தத்தில் போனால் சம்பளம் பிடிக்கப்படும். ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, படிச்ச IAS அதிகாரிக்கு இந்த அளவுக்கு புத்தி இல்லையான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தொழிற்சங்க பிரதிநிதிகளாக எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி தொழில் அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக்ல போனாலும் சரி, 10 நாள் ஸ்ட்ரைக்ல போனாலும் சரி, டைசி நான் அப்படின்னு ஒரு லத்தீன் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நோ ஒர்க் நோ பே. வேலை செய்யலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது. இது காலங்காலமா அமுலாயிட்டு இருக்கு. அது தெரியாம ஒன்றும் தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கல.
அது தெரியாம ஒன்றும் ஊழியர்கள் ஸ்ட்ரைக்ல போவோம்னு சொல்லல. இந்த மிரட்டல் எல்லாம் வேண்டான்னு அந்த அம்மாவுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புறேன். தொழிற்சங்கங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல. நிச்சயமா சார். அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயல்ல வந்து செயல்பாட்டுல வந்து இப்ப அது இருந்துட்டு இருக்கு. நிச்சயமாக ஒரு விளிம்பு நிலை மக்களால வந்து இந்த ஃபார்ம ஃபில் பண்ண முடியாத அளவிற்கு, ஏன் மெத்த படித்தவர்கள் கூட ஏன் இந்த டிஃபிகல்டீஸ நீங்களே வந்து சந்திச்சிட்டு இருக்கீங்க. இவ 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 பறிபோனது என்றால், இந்த வாக்குரிமை பறிபோனது என்றால், அவர்களுடைய குடியுரிமையே வந்து நாளைய தினம் கேள்விக்குறியாகும் என்கிற ஒரு அபாயமும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவுகள் பிறப்பிக்கிறது என்பது சம்பந்தமாகவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம்.